केशार्यवंशकलशोदधिपूर्णचन्द्रं श्रीमन् नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीष शुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिभागान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्घ्रिमुनिं प्रणतोऽस्मि नित्यं। व्यासं भृत्यनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. 9வது ஸ்கந்தம். சரி, 11வது அத்தியாயம். நேற்றைய தினம் ராமாவதாரத்தை பார்த்தோம். இன்றைய தினத்துல ராம குணங்களையும் வர்ணனை பண்ணி அந்த சூரிய வம்சத்துக்குள்ளே லவகுஷாலுக்கு குழந்தை பிறந்தது. ராமனுக்கு 2 பேர், லவகுஷால் என்று ஒரு பேர். பேர் அப்படின்னா துணையில பிறந்தவா. லக்ஷ்மணனுக்கு அங்கதா சித்திரகேது 2 குழந்தைகள். பரதனுக்கு தக்ஷா புஷ்கலா அப்படின்னுட்டு. சத்ருக்னனுக்கு சுபாஹு சுதசேனா அப்படின்னு எல்லாருக்கும் ட்வின்ஸ் 4 பேருக்கும் அந்த கதையை சொல்லி, சரி இவர் பெரிய யாகம் பண்றார், அஸ்வமேத யாகம். அந்த யாகத்துக்குள்ள ஹோத்ரு பிரம்மா அத்வர்யு உத்காத்ரின்னு 4 பேர் இருக்கணும். அந்த ஹோத்ருவிற்கு பூர்வ திக்கில் இருக்கிற ராஜ்யத்தையும், பிரம்மாவுக்கு தட்சிண திக்கில் இருக்கும்படியான ராஜ்யத்தையும், அத்வரியுவுக்கு மேற்கு திக்கில் இருக்கும் ராஜ்யங்களையும், உத்காத்திரவுக்கு உத்தர திக்கு நார்த்தில் இருக்கிற ராஜ்யத்தையும் அவர் கொடுத்துடலாம். என்ன பெரிய காரியம் பாருங்க, தானம். அப்புறம் சென்ட்ரல் மத்தியத்தில் இருக்கிறது வசிட்டர் கொடுத்துடார். நீ எடுத்துக்கோங்க ராமர். சரி, அவர் என்ன பண்ணார், எல்லாம் கரெக்ட் பண்ணார். சுவாமி, நாங்களும் பிராமணா, நீர்தான் இத்த ஆழணும், இந்த கத்திரியாள் தான் லோகத்தை ஆழணும் சாஸ்திரம் சொல்றது. உடனே கொடுத்துட்டா நாம் என்ன பண்றோம் அப்படின்னு மறுபடியும் அவருக்கே கொடுத்தாருன்னு இது வருது இந்த இதுல. இத்தனையும் சொல்லி அந்த பரமபுருஷனம் ஆரம்பித்து ஹரிச்சந்திரன் வரையிலும் 33 ராஜாக்கள் வந்து போகிறதும், அப்புறம் அந்த ஹரிச்சந்திர புத்திரர் ரோஹிதனன்னம் பிடிச்சு குஷலவாழ் மட்டும் இன்னொரு 33 பேர் ராஜாக்கள் வந்து போகிறதும் 66 ஆச்சு. அப்புறம் அந்த குஷலுடைய பிள்ளை அதித்தி என்னும் பிருகத்பலம் மட்டும் 27 பேர் ராஜாக்கள் வந்து போகிறதையும், அந்த பிருகத்பல சந்ததியான 30 பேர் முன்னுக்கு வரப்போகிறவாளையும் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். சோ உள்ள போகலாம். ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் ஜெதுகிறார். என்ன இப்போ ராம குணத்தை சொல்லிட்டு இருக்கார். சக்கரவர்த்தி திருமகனுக்காக 2 அத்தியாயம், அதே பெருசு. ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார். யாருக்கு? பரீட்சித் மகாராஜா. அவன் யாரு? தர்மபுத்தினுடைய பேரன், அர்ஜுனருக்கும் பேரன். பகவான் ஆத்மனாத்மானம் ராம உத்தம கல்பகைஹி சர்வதேவமயம் தேவம் ஈஜ ஆச்சார்யவான் மகைஹி. பகவான் ஆத்மனாத்மானம். பகவான் ராமச்சந்திரன் எப்படி இருந்தான் அப்படின்னா,
ஆத்மாவுக்கெல்லாம் ஆத்மாவாக இருந்தான். அப்படின்னு என்ன? எல்லா பூதங்களும் ஆத்மாவில்லை, தான் ஆத்மாவாக இருந்தான். ஏன்னா எந்த மாதிரி நம்முடைய தேகம் ஆத்மாவுக்கு சரீரமோ, அதே மாதிரி எல்லார் ஆத்மாவும் பகவானுக்கு சரீரம். உத்தம கல்பகைஹி, உத்தமமான கல்பத்தில சர்வ தெய்வம் தேவம் ஈக ஆச்சாரியவான் மகைஹி, அந்த பரம்பொருளான சர்வ தேவமேனான எம்பெருமானை ஈஜா பூஜை பண்ணான், ஸ்துதித்தான். ஆச்சாரியவான் ஆய் மகைஹி, மக்கையின் யஜ்யத்தாலே அநேக யஜ்யங்கள் பண்ண ஆச்சாரியனை பிடித்து. கோத்ரே அததாத் திசம் பிராச்சீம், அந்த யஜ்யத்துக்குள்ளே கோத்ருவுக்கு ஈஸ்ட் இருக்கிற ராஜ்யம் எல்லாம் கொடுக்குறான். பிரம்மணோ தட்சிணாம் பிரபு, பிரம்மாவுக்கு தட்சிணத்துக்கு இருக்கிறதெல்லாம் கொடுக்குறான். அத்வரியவே பிரதீச்சா, அத்வரியவுக்கு பশ্চিமருக்கு கொடுக்குறான். உரீச்சீன் சமா சாமகாய சஹா, சாமகானம் ஹோத்திரு பாடுறானே அவனுக்கு என்ன பண்ணான் அப்படின்னா உத்திரதுக்கு கொடுக்குறான். ஆச்சாரியாய ரத விசேஷம் சேஷாம் யாவதி பூஸ்தரந்தரா, ஆச்சாரியனுக்கு இந்த சென்ட்ரல் இந்தியா கொடுக்குறான். மன்யமான இடம் கிருஷ்ணம் பிராமணோ அருகதி நிஸ்பிருகா, இத்தியம் அவன் எந்திருந்தான் பிராமணால் தான் ராஜ்யத்தை ஆளணும், தே ஆர் கேப்பபிள் லாஸ் அப்படின்னு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குறான். என்னை மேலுக்கு போகணுமே இப்போ காரியமாச்சு. இத்தியம் தரலங்கார பாசோ அபியாம் அவசேஷிதகா, இது இந்த மாதிரி தன் மிச்ச காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு டிக்ஷனரிவாளுக்கு கோத்ரு அத்வரியோ பிரம்மா இப்படி 4 பேருக்கும் கொடுத்து சென்ட்ரல் போர்ஷன்னே வசிஷ்டருக்கு கொடுத்துட்டு ததா ராஜ்ஞா விதேகி சௌமங்கல்யாவசேஷிதா பிரம்மண்யதேவஸ்ய வாத்சல்யம் வீக்ஷ சம்ஸ்துதம். இந்த காரியத்திலே வைதேகம் சேர்ந்து சௌமங்கல்யா அவசேஷிதா, சுமங்கலியானவள் தேத்து பிரம்மண்ய தேவாயா வாத்சல்யம் வீக்ஷ சம்ஸ்துதம், அந்த பிரம்மா ஸ்துதி பண்ணான். அஸ்வமேரி யாகம் பண்ணுறீரே சுவாமி, இந்த மாதிரி ராமராஜ்யமே நாம் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றதும் வாத்சல்யாத்தை அப்படியே பார்த்தாலும் கடகன் நோட்டார் யாரு பிரம்மாவை. பிரீதா கிளின்னத்யஸ்தஸ்மை பிரத்யர்ப்பியேதம் பபாஷினி, அவள் அப்படியே கடாட்சத்தை வீக்ஷணம் பண்ணி இந்த பேசி சொல்றான். அப்ரத்தம் நஸ்த்ரயா கிம்பு பகவன் புவனேஸ்வரா என்னோ அந்தர்ஹிருதயம் விஷ்யா தமோகம் சீஸ்வரோக்ஷிஷா, எம்பெருமானே நீர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் போய் அவள் இருட்டை போக்குகிறீர். எப்பேற்பட்ட இருட்டு? அஜானம் என்ற இருட்டை போக்கி நமோ பிரம்மண்ய தேவாயா ராமாயா அகுண்ட மேதசே உத்தம ஸ்லோகதவியாயா நியஸ்ததண்டார்பிதாங்கரையே, அப்பேற்பட்ட எல்லார் ஹிருத்கமலத்திலையும் வாசம் பண்ணும்படியான பிரம்மண்ய தேவாயா அந்த பரபிரம்மான தேவதைக்கு, யாரு? ராமாயா ராமருக்கு, அகுண்ட மேதசே ஒரு இழிவும் இல்லாத மேதஸ் உடையவனம், உத்தம ஸ்லோக துரியாயா உத்தம ஸ்லோகோ அஸ்து அப்படின்னு உத்தமமான ஸ்லோகமாய் விளம்பு வரும் நியஸ்த தண்டார்பிதாங்கரையே, அவரது தண்டமெல்லாம் அர்ப்பித்து அவர் திருவடியிலே எல்லாத்தையும் அர்ப்பித்து என்ன சொல்றார்? கதாச்சில் லோக ஜிக்ஞாசு கூடோ ராத்திரியாம் அலட்சிதகா சரண் வாச்சோஷ்ணோத் ராமோ
பாரியாம் உத்திஷ்ய கஸ்யசித். ஜனங்களெல்லாம் என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு சத்ம வேஷத்திலே தன்னுடைய ராம வேஷத்தை மறைத்துக் கொண்டு ஒரு சாமான்யமான ஒரு பேரை போற மாதிரி பறட்டார் ஊர்ல. ராஜாக்கள் அந்த மாதிரி பண்றது உண்டு. ராத்திரியாம் மலட்சித யார் லட்சுமே பிள்ளை ராத்திரி வேலை போனான். கரண் வாச்சோ அஸ்ருணோத்ராமோ, அங்க என்ன பேசிட்டு இருந்தா அப்படின்னா, பாரியாம் புத்திஷ்ய கசிய சித்து. ஒருத்தன் ராம்ஜியாருக்கு சொல்லிட்டு இருந்தான். அது கேட்டான். நாகம் பிபர்மித்வாம் துஷ்டாம் அசதீம் பரமேஸ்வகாம் ஸ்திரீலோபி பிப்ரியாத் சீதாம் ராமோ நாகம் பஜே புனகா. நான் உன்னை சேர்க்கிறதில்லை. துஷ்டாம் துஷ்டையானவளும், அசத்தீம் சத்தியமில்லாதவளும், பரமேஸ்வகாம் இன்னத்திரண்டு போய் சேர்ந்தவளும், ஸ்திரீலோபி எந்த மாதிரின்னா ஸ்திரீலோபத்தாலே விபரியாத் சீதாம் ராவணன் வீட்டில் இருந்த சீத்தையை விபரியாத் கோட்டிட்டு வந்துட்டான். ராமோ நாகம் பஜே பினகா, அப்பேரப்பட்ட ராமன மாதிரி ஒன்னை சேர்க்கிறது இல்லை. அது ராமவே பழிய சாமித்தான். இது கேட்டுக்காரு இவர் சத்மவேஷத்துல இருந்து கேட்கிறார். இது லோக்காத் பகுமுகாத்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாராம். துராராத்தியாத சம்விதகா, இது என்ன இந்த மாதிரி என்னை பத்தி சொல்றாளே. பத்யா பீத்தேன சாத்தியக்தா பிராப்தா பிராச்சேன சாஷ்டிரமம். சரி, லக்ஷ்மணனை கூட்டு போய், லக்ஷ்மணா இவரை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தில் விட்டுடு, காட்டில் கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு. சரி, பத்யா பீத்தேன சாத்தியக்தா அந்தர்வர்த்தியாகதே காலே யமௌ சா சுஷுவே சுத்தௌ. அவள் கர்ப்பிணியாயிருந்தா. ரெண்டு பேர் ட்வின்ஸ பெற்றாள். யமௌ சா சுஷுவே சுத்தௌ குஷோலவ இதி க்யாத்தௌ தயோச்சக்ரே கிரியாமுனிஹி. வால்மீகி ஆஷ்டமத்துக்குள்ளே போய் சேர்ந்தாள். அவளுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணி வச்சார். என்ன கர்ப்பதானத்தாச்சு, அந்த ஷோடச கர்மாக்கள் பண்றதுக்காக எல்லாம் பண்ணி வச்சார். சாஸ்திர முகம் அங்கர சித்திரகேதுஷ்ச லக்ஷ்மணஸ்யாத்மஜாம் ஸ்மிருதௌ. அதே மாதிரி லக்ஷ்மணருக்கு அங்கரன் சித்திரகேது வருஷங்கள் வந்தார்கள். தக்ஷ புஷ்கலேத்தியாஸ்தான் பரதஸ்ய மகிதே. பரதருக்கு தக்ஷன் புஷ்கலன் என்ற ரெண்டு ட்வின்ஸ் பிறந்தார்கள். சுபாஹு கிருதசேனஷ்ச சத்ருக்னஸ்ய பபூவது. சத்ருக்னருக்கு சுபாஹு கிருதசேனன் என்ற ரெண்டு பேர் ட்வின்ஸ் பிறந்தார். கந்தர்வான் கோட்டிஷோ ஜக்னே பரதோ விஜயே திஷாம். ஒரு திக்குல பரதன் போய் கோட்டி கோட்டியான கந்தர்வாள் எல்லாம் கவனம் பண்ணி ஆஸ்தி சம்பாதிச்சுக்கு வந்தான். யாரு? பரதன். ராஜ்யத்துக்கு, கோசல ராஜ்யத்துக்கு. தரியம் தர்மாரிய சர்வம் ராஜ்யே நிவேதித்த தர்மெல்லாம் கொண்டு வந்து ராமருக்கு கொண்டே கொடுத்தான். சத்துக்னச்ச மதோ புத்திரம் லவணம் ராமராட்சசம் தத்வா முதுமனை சக்கரே மதுராம் நாம வைப்புரீம். சத்துக்னு என்ன பண்ணான்? சவுத்துக்கு வந்தான். லவணாவசரன்றது இருந்தான். அவனை துவம்சம் பண்ணி தத்வா மதுமனை சக்கரே, மதுமனத்துக்குள்ள மதுராம் நாம வைப்புரீம், மதுரான்ட்டு அந்த இடத்துல போய் இருந்தான். முனௌ நிக்ஷிப்ய தனயௌ சீதா பர்த்ரா விவாசிதா. சரி, அவ குசலவாளே அந்த வால்மீகி மகரிஷி காப்பாத்தின்று வந்து சீதா பர்த்ரா விவாசிதா. சீதையானவள் ராமனாலே துரத்தப்பட்டாள். அவள் என்ன பண்ணா? தியாயந்தி ராமச்சரணம்
விவரம் விவேஷகா தியாயந்தி ராமனுடைய திருவடியை நினைத்துக் கொண்டு அப்படியே விவரம் பிரவிவேஷா காட்டுக்கு வந்தாள். தத்துத்வா பகவான் ராமோ ருந்தன்னபி தியா சுச்சகா. விவரம் பிரவேசகா அப்படின்னா அந்த சீதா மாதையானவள் அவள் தாயார் பூமி பிராட்டி உள்ள கூட்டிட்டு போயிடுச்சு. சரி, அதுக்காக என்ன பண்ணார் இவர்? அது கேட்டு தத்துத்வா பகவான் ராமோ ருந்தன் வித்யா சுச்சகா எழுதலாம். என்ன ஸ்மரேஸ்தஸ்யா குணம்ஸ்தான்ஸ்தான்னே அசக்னோத் ரோத்துமீஸ்வரகா. அந்த சீதா பிராட்டிய குணத்தை நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி அழுதாராம். யாரோ சொன்னான்னு காட்டு கமிச்சுட்டார். இப்போ அந்த அம்மா உள்ளுக்கு போயிடுறது, பூமி உள்ள போயிடுறதும் கஷ்டப்படுறாரு மனசுல இருந்து. ஸ்திரீ பும் பிரசங்க ஏதாவது சர்வத்திரசமாவகா. இந்த மாதிரி இந்த ஸ்திரீ பும் சம்பவம் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி இருந்தே இருக்குன்னு நிறைய. அபீஸ்வராணாம் கிமுதா கிராமியஸ்ய கிரகத்தே தசகா. எல்லாருக்கும் அப்படி இருக்கச்சு கிராமத்துக்குள்ள இருக்கிறவா சம்சாரத்தை சொல்லணும்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தே இருக்கு. ததபூர்த்தம் பிரம்மச்சரியம் தாரையும் நெதுகோ பிரபு. சரி, பிரம்மச்சரியத்திலிருந்து நிறைய யாகத்தை பண்ணார். திரையோதசாப்த சாகசிரம் அக்னிஹோத்திரம் அகண்டித்தம். 13,000 வருஷம் அக்னிஹோத்திரத்தை பண்ணாதாம். ஸ்மரதாம் ஹிருதி வின்யஸ்ய வித்தம் தண்டக கண்டகை. மனசுல தன்னை பண்ண காரியமெல்லாம் நினைச்சுண்டு தண்டக கண்டகை, இந்த என்னென்ன எனிமீஸ் சேர்வராளோ எல்லாரையும் என்ன பார்த்துண்டோன்னா தள்ளி ஸ்வபாத பல்லவம் நாம ஆத்மஜோதிரகத்ததா அகாத்ததா அகாத்ததா. சரி, இந்த மாதிரி சீத்தையை பிரிந்து 11,000 வருஷம் இருந்த சீத்தையோட 10,000 வருஷம் சீத்தையை பிரிந்து 1,000 வருஷம் இருந்த சீத்தையோடு 10,000 இருந்தார். அது எங்க இருக்கு? பிரதம சர்க்கத்தை ராமாயணத்தில் இருக்கு. தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிச்சான் பிரிக்கிறார் வால்மீகி. அந்த மாதிரி ஸ்மரத்தாம் மிருவின்யஸ்ய வித்தம் தண்டக கண்டகைஹி சொபார பல்லவம் ராமா. தண்டகாலத்துக்குள்ளே நடந்த முள்ளு மேல் நடந்த காலிலே சொபார பல்லவம் ராமா ஆத்மஜுதரகா. தன்னுடைய கால் எப்படி இருக்கு? பல புஷ்பத்து மாதிரி இருக்கிற காலில் கண்டகத்தோட இந்த காலில் நல்ல முள்ளால் மெரிச்ச திருவடியை ஆத்மஜோதிரக அத்தகா ஆத்மஜோதி மேல்பட்டு நேதம் யசோ ரகுபதேஹே சுரயாஞ்சயாத்த லீலாதனோரதிக சாம்ய விமுக்ததாம்னகா ரக்ஷோவதோ ஜரதி பந்தனமஸ்வஸ்திரபூரைः கிந்தஸ்ய சத்ருதனே கவயः சகாயாகா. கபில சகாயத்தை என்ன சொல்லணும்? அவருடைய யுத்தத்துக்குள்ளே கபிலோடு சகாயம் பண்ணிண்டோ. ஏதம் யசோ ரகுபதேஹே. அவருடைய யசஸ் எப்பேற்பட்டது, யாருக்கும் கம்பேர் பண்ணால் இருந்தது. சுரயாஞ்ச யாத்ரா, சுரர்களுக்காக தேவர்களை காப்பாற்றத்துக்காக இந்த அவதாரம். ராட்சசம்ஹாரத்துக்காக அவதாரம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தத்துக்காக அவதாரம். இதுக்கு என்ன அவதார ரகசியம்? இது எங்க இருக்கு? பகவத்கீதையில் இருக்கு. என்ன ஸ்லோகம் இது? 4ஆம் அத்தியாயத்துக்குள்ளே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம். பெரும்பாலுடைய அவதாரம் அது சொல்றார்.
லீலாதனோரசிகசாம்யவிமுக்ததாம்னகா. லீலையோட இருக்கிறதுக்கு ஐம்பெரும் விளையாட்டுடானை பெற்றேரும் அல்லலனே என்றார் ஆழ்வார். அந்த மாதிரி விளையாட்டுக்காக இங்க வந்து ஆதியம் ஜோதி உறவை அங்கு வைத்து இங்கு பிறந்து ரக்ஷோவதோ ஜலதிபந்தனமஸ்திர பூகை ராட்சசாலை துவம்சம் பண்ணி வதம் பண்ணி ஜலதிபந்தனா என்ன பண்ண பாலம் கட்டின ராமசேத்து ஜலதிபந்தன அஸ்திர பூகை. அஸ்திரம் என்ன? கிந்தஸ்ய சத்ருஹனனே கபய சகாய. சத்ருஹனத்துக்குள்ளே கபில சகாயம் இத்தனையும் பண்ண சகாயத்தை வாய்ந்து யஸ்யாவலம் நிருபசரஸ்ஸு யசோதுனாபி காயந்தகன் அகக்னமிருஷயோ திகிபேந்திரபட்டம். அவருடைய அந்த ராஜாவுடைய சதஸ்ல அமலம் ஒரு விதமான அழுக்கம் இருக்கல. யசோ அது அவனுடைய யசஸ் என்ன, கிளெந்தினஸ் என்ன. இப்போவும் ரிஷிகை நாங்களும் ராமாயணத்தை படிக்கிறோம். காயந்தி அகக்ன ஸ்மிருஷயோ திகிபேந்திரபட்டம். எல்லா திக்கத்திலையும் இந்திரபட்டத்தை போல இந்திரனை போல் ராஜ்யமான ராமராஜ்யத்தை பற்றியும் பாவத்தை போக்கும்படியான ராமாயணத்தையும் பிடிக்கிறார்கள். தன்னாகபாலவ சுபால கிரீடஜுஷ்ட பாதாம்புஜம் ரகுபதியும் சரணம் பிரபத்தி. அப்பேரப்பட்ட சக்கரவர்த்தி திருமகனுடைய பாதாம்புஜம் திருவடித்தாமர்களை சரணம் பிரபத்தே அடைக்கலம் பத்துகிறேன். யார் எப்பேற்பட்டவர்? தம் நாகபால நாகபாலவ சுபால கிரீடஜுஷ்டா. சரி, திருமேனி வர்ணிக்கிறார். கிரீட பாறை கேயூர மகரகுண்டலத்தாலே கையில வில்லு ராமர் போட்டோ பார்த்துருக்கீங்களோ அதெல்லாம் வினதிக்கிறார். பாதாம்புஜம் ரகுபதியும் அப்பேற்பட்ட ரகுபதி சரணடைகிறேன். தயை ஸ்பிருஷ்டோ அபிதிருஷ்டோ வா சம்பிஷ்டோ அனுகதோ வா கோசலாஸ்தே யசஸ்வஸ்தானம் எத்திர கச்சந்தி யோகினா. அந்த சராச்சரங்களை வைகுண்டத்தேத்தி அடரவப்ப அசுரர் தம்மை வென்று அப்படின்னு குலசேகர பெருமாள் பாடியிருக்க. சயை ஸ்பிருஷ்டோ அவர் கையில தொட்டு, அபிதிருஷ்டோ பார்த்தா எல்லாரையும், சம்பிஷ்டோ அனுகத்தோ யார் வந்தவன் எல்லாம் துணை கூட்டுன்னு போனாராம். சராச்சரங்களை வைகுண்ட தேத்தினாராம். கோசலாஸ்தே யோஸ்தானம் கோசல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டுன்னு போயிட்டார். எத்திரக சந்தி யோகினாக யோகிகள் போற இடத்துக்கு பெருமாள் எல்லாரையும் மேல கூட்டிட்டு போயிட்டார். அத்தை அந்த சுவாமி குலசேகர ஆழ்வார் சாத்தப்பாசரத்துக்குள்ளே அனுபவிக்கிறார். புருஷோ ராமச்சரித்தம் ஸ்ரவணை உபதாரைன்னு புரிதர்கள் சிறிது பேர் ராமச்சரித்தத்தை கேட்டு படிக்கிறார்கள். ஆந்திருஷம் சிவரோ ராஜன்னு கர்மபந்தேர் விமுட்சத்தே. இந்த ஆந்திருஷம்சியத்தோட கூடின எம்பெருமானுடைய கதையை படிக்கிறவனுக்கும் கேட்கிறவனுக்கும் கர்மபந்தை விமுட்சதே, கர்மங்கள் எல்லாம் போய் மேலே போயிடுவான். மேல என்ன? பரமபதத்தை போய் சேருவான். இவருக்கு டவுட் இருந்தது. யாருக்கு? ராஜோவாச்சா. இவனுக்கு இவன் 7 நாள்ல போயிடுறான். 7 நாளை கதை, 7 days ஸ்டோரி. 7 நாள் ஆகும். ஒரு தக்ஷகன் பாம்பு வந்து கடிச்சு நீ போயிடுற. அதுக்கோசரம் அத்தனைக்குள்ள என்ன பண்றது என்ற பாகவதத்துக்கு அது சிறப்பு என்ற கதம் சர்வான் ராமோ பிராத்ரின் வா ஸ்வயமாத்மனகா தஸ்மின் வா அதே அன்வத்தந்தா பிரஜா பூராச்ச ஈஸ்வரி. சுவாமி ராமர் இந்த மாதிரி கொண்டு வந்தாரு. இன்னைக்கு டீட்டெயில் சொல்லும் சுவாமி நமக்கு அவர் கத்திய. கதம் சர்வான் ராமகா பிராத்ரின் வா ஸ்வயமாத்மனகா. அண்ணன் தம்பிகளோட கூடி அவர் என்ன பண்ணார்? தஸ்மின் வாத்தே அன்வத்தந்தா. அவர் எப்படி எல்லாம் அனுசரித்து போனார்கள். எது? பிரஜாகா பௌராகா பிரஜகளும் பொறுத்து இருக்கிறவார்கள். ஈஸ்வரே ஈஸ்வரன் ராமனை எந்த மாதிரி ஃபாலோ பண்ணார்கள் சொல்லுங்கோ.
நாமகதைகள் ஸ்ரீ சுகவாச்சா சுகபுரம்னு சொல்லுகிறார். அதாதிஷத்து திக்விஜயே பிராத்தரிம் ஸ்திருபுவனேஸ்வரகா. சரி, ராமர் பட்டாபிஷேகமாச்சு. என்ன பண்ணார்? ஆதிஷத்து எல்லா திக்கிலையும் திக்விஜயத்துக்காக எல்லாருக்கும் ஆதேசம் பண்றார். ராத்திரி திருபுவனேஸ்வரகா தம்பிமார்களுக்கு ஆதேசம் கொடுக்கிறார். புவனேஸ்வரனான சக்கரவர்த்தி திருமகன் ஆத்மானம் தரிசியன் ஸ்வானாம் புரிமைக்ஷர சானுகா. என்னை பார்த்து நீங்கள் எல்லாம் கிளம்பணும். குதிரை விடுறா, குதிரை பின்பிரண்டு போகணும். அசிக்தமார்காம் கந்தௌதைகி கிரிணாம் மதசீகரைஹி. ஆசிக்தமார்காம் கந்தௌதை. ரோடு எல்லா ரோடையும் நல்லா தனி தோரணத்தோடு பண்ணார், கந்தத்தோடு பண்ணார். கிரிணாம் மதசீகரைஹி. யானைகளுக்கு மதம் வரும் மாதிரி ஃபீடிங் எல்லாம் பண்ணார். சுவாமினம் பிராப்தமாலோக்கியா மத்தாம்பா சுதராம் திவா. பிராசாத கோபுர சபாஹா தைத்திரேவ கிரகாதிஷு. என்ன பண்ண? ஊரெல்லாம் சம்பிரமம். பிராசாதம் என்ன? உப்பரிகை. கோபுரம் என்ன? சபை என்ன? சைத்திரேவ கிரகாதிஷு. வீடுகளில் ஒவ்வொரு வீடுலையும் பின்யஸ்தேம கலசைஹி. தங்கத்து கலசத்தாலே பதாகாபிர மண்டித்தாம். பதாக்கை தஜ பதாக்கை எல்லாம் போட்டு கிரகங்கள் எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா. பூகைஹி சம்பிருத்தைஹி சம்பிருந்தைஹி ரம்பாபி பட்டிகாபிஹி சுபாசா. பாக்கு, வாழை, அந்த ஆத்துல தோரணம் கட்டுறாளே அந்த தோரண சமானங்கள் எல்லாம் எல்லா வீட்டிலையும் சுவாசசாம் ஆதரிசை அம்சிகை சிரக்பீஹி கிருத கௌதக தோரணாம். விசித்திரமான மாலைகள், விசித்திரமான தோரணங்கள். தமுபேயுஸ் தத்திர தத்ரா பூரா அருகணாபணா அருகணாபாணயா அருகணபாணயா. சரி, அலங்காரத்தெல்லாம் வச்சுண்டு வீடெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தார்கள். ஆசிஷோ தேவா பாகிமாம் பிராக்தயோத்தாம். அடியவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். பாகிமாம் பிராக்தயோத்தாம். காப்பாற்ற வேண்டும். அடைக்கலம் புகுந்தோம். தரப்பிரஜா வீக்ஷ பதிம் சிராகதம் விதிர்க்கையோ திருஷ்ட கிரகா ஸ்திரியோதனாக ஆதித்ய ஹர்மியாணி அரவிந்தலோச்சனா அதிர்ப்தநேத்ராக குசுமைரவா கிரண். சரி, போனவாடெல்லாம் மறுபடியும் வந்திருந்து பார்த்து அவ தர்மபத்தி சந்தோஷப்பட்டாளாம். தரப்பிரஜா வீக்ஷ பதிம் சிராகதம். பத்தி ஊரை தேர்ந்து போயிருந்தான். இவா ராஜ்யத்துக்காக, எதுக்காக? யஜ்யம் பண்ண எல்லாரும் ஓடி போனோம். எல்லாம் ஒருத்தர் சாமத்தை கொண்டு பாரதம் சந்தோஷப்பட்டார்களாம். விதிர்க்ஷையோ சிருஷ்ட கிரகா ஸ்திரியோ ஜனாக. ஆத்துல எஜமானதை பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டார்களாம். ஆருஷ்யர்மியாணி அரவிந்தலோச்சனே. அந்த கமலக்கண்ணோடு கூடியவர்கள் எல்லாம் அந்த வீடு மேல ஏறி அதிருப்த நேத்ராகா குசுமை ரவாக்கிரன். அவளுக்கு எத்தனை பார்த்தாலும் திருப்தியே இல்லை. அதுவும் இந்த கண்ணிலே அதிருப்த நேத்திராளாயிருந்து புஷ்பாஞ்சலி பண்ணார்களாம் வந்தவாளுக்கெல்லாம். அத பிரவிட்ட ஸ்வகிரகம் துஷ்டம் ஸ்வை பூர்வராஜவி அனந்தாச்சல கோஷாட்ய அனர்கியோ ரபரிக்ஷதம். சரி, எல்லாம் வீடுக்கு வந்த உடனே பூர்வராஜவிகி அனந்த அகில கோஷாட்யம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன். கோஷாட்யம் அனர்கியோர் உபரிக்ஷதம். வஸ்திரம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, அந்த நவகிரக நவரத்னங்கள் என்ன எல்லாம் ராஜா கொடுத்தான் காரியம் பண்ணிருக்காக. விதுருமோதம்பரத்வாரைஹி
वैडूर्यस्तम्भपङ्क्तिभिः स्थलैर्मरकतैः स्वच्छैः भ्रातस्फटिकभित्तिभिः. நான் சொல்லிட்டு இருக்கார். என்ன அங்கே ஸ்தலைஹி மரகதைஹி, மரகதம் என்ன, பச்சை என்ன, நவரத்னம் என்ன, ஸ்வச்சைஹி பிராத ஸ்பட்டிக பிக்திபிஹி, ஸ்படிகத்தால் பண்ணப்பட்ட சித்திரங்கள், ரைஸ் எல்லாருக்கும் கொடுத்தா. சித்திர ஸ்திரக்பிஹி பட்டிகாபிஹி வாசோமணி கணாம்சிகைஹி, சித்திரம் எழுதினா மாலைகள், பெட்டிகள், வாசோமணி குணாம்சிகைஹி துணிகள், மணி எல்லாவற்றையும் தானம் பண்ணார்கள். முக்தாபலைஹி சிதுல்லசைஹி காந்த காமோபபத்திபிஹி, முக்தாபலத்தாலும் உல்லாசத்துக்காகவும் காந்த காமோபத்திபி எல்லா இடத்திலையும் கல்யாண சம்பிரமம் இருந்தது. தூபதீபை சுரவிவிஹி மண்டித்தம் புஷ்பமண்டனை, தூபம் என்ன, தீபம் என்ன, 16 விதமான ஷோடச உபச்சாரம் என்ன, சுரபிஹி மாடு என்ன, கறக்கிற மாடு, காஷைஹி துஷ்டம் பூஷணபூஷணைஹி வஸ்திரபூஷணங்கள் என்ன, தஸ்மின் ச பகவான் ராமகா ஸ்னிக்தயா பிரியஜேஷ்டயா, பிரியையோட இஷ்டத்தோட எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். ரேமே ஸ்வாராமதீராணம் ரிஷபகா சீதையா கிடா. ஒரு மாடு இடத்துல ரிஷபம் இருக்கிற மாதிரி எம்பெருமான் ரேமே சந்தோஷப்பட்டிருந்தார். புபுஜேச்ச யதா காலம் காமான் தர்மோபீடையன், அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புபுஜே சாப்பாடு பண்ணிட்டு இருந்தார். என்னவோ ஒரு மாதிரி இருக்கல. வருஷபூகான் பகுன்றாம் அபித்யாத்த அங்கிரி பல்லவகா. சரி, எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு சஸ்ய சமிருத்தி என்ன, வன சமிருத்தி என்ன, பகூன்றாம் அபித்யாத் அங்கிரி பல்லவகா. ராமனுடைய திருவிடை நினைக்காதவர்களே இல்லை. அப்பேற்பட்ட எல்லாரையும் பார்த்து சுபிக்ஷத்தோட ராமராஜ்யம் இருந்தது. அஸ்மன் கிருதமாரம்பாம் இருஷேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிகந்தாம் வந்தே குருவரம்பராம்.